ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்துட்டு மஞ்சுமால் கேர்ள்ஸில் நிறைய விஷயத்தை யூடியூப் ரிலேட்டடாக ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறது, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, அப்புறமா வந்துட்டு ஒரு சேனல் டெலீட் ஆனது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோன்னே எல்லோரும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நம்ம போட்டுகிட்டே இருப்போம். பட் வியூஸ் போகல அப்படிங்கிற ஒரு டென்ஷன் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் சில விஷயங்கள் பண்ணவே கூடாதுன்னு இருக்குது. அதை நம்ம தெரியாமல் தான் பண்ணுவோம். ஆனால் வந்துட்டு யூடியூப் சேனல்காரங்க வந்து தூக்கிடுவாங்க. ஸோ அதில் நான் நிறைய விஷயம் பண்ணேன். அதனால தான் என்னோடய சேனல்லாம் வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன பண்ணேன்னா, போன தடவை ஐபிஎல் நடந்துட்டு இருந்தது. அப்போது அந்த சீன்லாம் சிலது அப்படியே டிவியில் ரெக்கார்ட் பண்ணி சும்மா ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு போட்டேன். ஆக்சுவலாக அந்த வாய்ஸில் நான் எதுவும் மியூசிக் எதுவுமே யூஸ் பண்ணல, சும்மா அந்த ரெக்கார்ட் மட்டும் பண்ணி போட்டேன். அது வந்துட்டு காப்பிரைட். கண்டிப்பாக வந்துட்டு டிவியில் அந்த சவுண்ட் இல்லாமல் தானே போட்டேன். சவுண்ட் இல்லாமல் தான் போட்டேன். இத்தனைக்கும் சேனல் லோகோ எதுவுமே தெரியல. பட் ஆனால் வந்துட்டு அதுக்கு ஒரு அவங்க வந்து காப்பிரைட் கொடுக்கல, ஒரு நார்த் இந்தியன்லேருந்து காப்பிரைட் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துட்டு, அதனால அது வந்துட்டு போயிடுச்சு. அப்புறம் நான் தேட்டரில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது, பொன்னியின் செல்வன் அதை பார்த்துட்டு இருக்கும்போது அதை வந்துட்டு ஒரு கிளிப் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கு எனக்கு காப்பிரைட் வந்தது. அப்போ கூட வந்துட்டு அவங்க ப்ரொடெக்ஷன்லேருந்து வந்த மாதிரி தெரியல, பட் காப்பிரைட் அப்படின்னு மட்டும் யூஸ் பண்ணுது. ஸோ நான் எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த மாதிரி தேட்ரு, டிவி, மற்ற விஷயங்கள், இந்த ஃபோன்லேயே சில விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணுறது, அடுத்தவங்களோட இமேஜஸ் யூஸ் பண்ணுறது, வீடியோஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்துட்டு பண்ணக்கூடாது. பண்ணோன்னா நம்ம சேனல் வந்துட்டு போயிடும். அதையும் பண்ணுறதுக்குன்னு சில ப்ரொசீஜராக இருக்குது. நிறைய சேனல்ஸை நம்ம பார்த்தா இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இருக்குல்ல. ஆமாம் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் தனியாக டெக்னிக் இருக்குது. அது வந்து நமக்கு தெரிஞ்சால் நம்ம யூஸ் பண்ணலாம். நமக்கு தெரியவே தெரியாது. எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அது எப்படின்னு தெரியாது. பட் அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மற்றபடி நம்ம இது எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தவங்க வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒருத்தவங்க போட்ட வீடியோஸ் அதே மாதிரி காப்பி பண்ணி அந்த வீடியோ வந்து எடுப்பாங்க. நிறைய நேரங்களால் இது வந்துட்டு டெலீட் ஆகும். இது வந்து ஓன் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இருக்குது. என்னோட ஒரிஜினல் கண்டென்ட் வந்துட்டு யாரும் எடுக்கிறாங்க அப்படின்னு. அது இப்போ நம்ம ஒரு தக்காளி சோறு வைக்கிறோன்னா ஒருத்தர் மட்டும் செய்யப்படுறது இல்லை, எல்லாருமே அதே தானே செய்ய போகிறோம். நம்ம சொல்லலாம். பட் சில விஷயங்களுக்கு அது எக்ஸம்டட். பல விஷயங்கள் என்ன ஆகும்னா, அவங்க வந்துட்டு காப்பிரைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கடையை பற்றி ஒரு ஃபோட்டோஸ் ஒன்று போட்டிருந்தேன். அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காப்பிரைட் வந்து மொத்தமாக எனக்கு 3 வந்துச்சு. அந்த பொன்னியின் செல்வன், ஐபிஎல், அப்புறம் ஒரு தடவை அந்த இமேஜஸ்க்கு இருக்கோ வந்தது. ஆக்சுவலாக ஜென்ரல் இமேஜஸ் தான், அதுக்கு வந்துட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை. பட் நான் அப்பீல் பண்ணேன், அது எதுவுமே என்னால் பண்ண முடியல. இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இன்னொரு சேனல் என்ன பண்ணேன்னா, இந்த ஷார்ட்ஸ்லாம் அந்த மியூசிக் ஆட் பண்ணலாம். 15 செகண்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த மியூசிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். ரீமிக்ஸில் இருக்கும். ரீமிக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக இப்போ வந்து சன் மியூசிக்னா சன் மியூசிக்கே கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீடியோஸ் பண்ணலாம். ஆனால் அவங்க மியூசிக் வந்துட்டு அது கீழே நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போய் வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த சேனல் வந்துட்டு டெலிட் ஆகும்போது நம்மளும் டெலிட் ஆகிடும், நமக்கு வந்துட்டு பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இன்னொன்று, ஒரிஜினல் கிரியேட்டரே அந்த 15 செகண்ட் கொடுத்துருந்தாலும் சில நேரம் வந்துட்டு அவங்க அதை ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு சில இஷ்யூஸ் வரும். ஸோ அப்போ அந்த வந்து கண்டென்ட் வந்துட்டு டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அடுத்தவங்களோட மியூசிக் வந்துட்டு யூஸ் பண்ணவே கூடாது, பர்மிஷன் கொடுத்தாலும். இதை வந்து எப்போ வரைக்கும்னா, நமக்கு மானிட்டைஸ் ஆகி பணம் வர வரைக்கும். உங்களுக்கு மானிட்டைஸ் ஆகி பணம்லாம் வந்துடுச்சுன்னா யூடியூபே நிறைய விஷயங்களுக்கு அவங்க மியூசிக்கெல்லாம் கொடுப்பாங்க. இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு பாட்டு வருதுன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லியே கொடுப்பாங்க. அது வந்துட்டு கம்பல்சரி எல்லா யூடியூபருமே அந்த இதில் வந்துட்டு நம்ம கலந்துக்கணும். இப்போ ட்ரெண்டிங்கில் ஒரு சில சாங்ஸ் இருக்குது, எல்லா யூடியூபருமே அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு யூடியூபே இன்கமும் கொடுக்கும், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு அவங்களே நமக்கு நிறைய எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. நிறைய வந்து இமேஜஸ் யூஸ் பண்ணிக்கலாம், மியூசிக் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் நிறைய வீடியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு பர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று, நமக்கு அப்போ ஏதாவது ஒரு டவுட்டுன்னா நம்மளால் போய் அவங்ககிட்ட கேட்க முடியும். அதுக்கு ஒரு டீம் எல்லாம் இருக்குது. ஸோ யூடியூப் நிறைய ஃபேவராகவும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஆனால் மானிட்டைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே புதுசாக இருக்கும்போது நம்ம தெரியாமல் இந்த தப்பெல்லாம் பண்ணிட்டோம்னா, ஏன்னா இப்போ நிறைய ப்ரொசீஜர்லாம் மாறிடுச்சு. இப்போ நம்ம சேனல் ஆரம்பிக்கிறோன்னா நம்ம ஐடியெல்லாம் அவங்க கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும்னா சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்ன மாதிரி இப்போ கிடையாது. யூடியூப் நிறைய ஃபெசிலிட்டிஸையும் கொடுக்குது, அதே மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லுது. இது யூடியூப் மட்டுமே கிடையாது, நிறைய சோஷியல் மீடியாவையும் அந்த மாதிரி தான். பட் யூடியூப் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் வந்துட்டு பண்ணக்கூடாது. பண்ணால் வந்துட்டு சேனல் டெலிட் ஆகி, எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சில விஷயங்கள்னால சேனல் வந்துட்டு டெலிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு வேறு ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, எனக்கும் இதுதான் ஞாபகம் இருக்கு. இது இல்லாமல் வேறு என்ன சொல்ல வரும்? வேறு என்ன சொல்லணும்னா, நம்மளோட ஒரு ஒரிஜினல் ஐடியா, ஒரு ஒரிஜினல் க்ரியேட்டிவிட்டியில் தான் நம்ம ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு கொஞ்சம் உணர்ச்சி படாமல்
தேவையில்லாமல் அடுத்தவங்களோட ஒரு கண்டென்ட் எடுக்கிறதோ மியூசிக் எடுக்கிறதோ இல்லை அடுத்தவங்க மாதிரி வீடியோஸ் போடுறதோ இது எல்லாமே தவிர்த்துட்டு அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த வந்துட்டு பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு யூடியூப்பில் நல்ல இன்கமும் வருது, நல்ல விஷயங்களும் நடக்குது. நம்ம இதுக்காக எவ்வளோ வருஷம் மெனக்கிடும் போது ஒரு சின்ன சின்ன தப்புனால நம்ம சேனல் டெலிட் ஆயிடுச்சுன்னா இத்தனை வருஷம் உழைப்புமே வந்துட்டு போகுது. நமக்கால இப்போ 4 வருஷம் உழைப்பு வந்துட்டு வீணாக போச்சு. லாக்டவுன்ல இருந்து அவ்வளோ மெனக்கெட்டு அவ்வளோ நிறைய செலவு பண்ணி அவ்வளோ விஷயங்கள் நாங்கள்லாம் போட்டோம். இப்பெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே அடுத்தவங்களோட இது கொஞ்சோண்டு அந்த ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால வந்துட்டு சேனல் டெலிட் ஆயிடுச்சு. ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான், எக்காரணத்தை கொண்டும் உங்கள் ஒரிஜினல் கண்டென்ட் மேலே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்து மேலே அது மேலே மட்டுமே நம்பிக்கை வைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போனாலும் ரீச் ஆகும். அடுத்தவங்க வீடியோ வியூஸு அப்புறமா வந்துட்டு அந்த மியூசிக் இது மாதிரி விஷயங்கள் வேண்டவே வேண்டாம். அது அப்போதைக்கு வியூஸ் போகிற மாதிரி காட்டும், பின்னாடி பிரச்சனை அது மூலியமாக தான். ஏன்னா நாங்களாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா நான் ஒவ்வொருத்தரும் 2-3 சேனல் வச்சு நாங்கள் அவ்வளோ 4 வருஷமாக இதுக்காக உளுந்து பிறண்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். பட் எல்லாமே இந்த எல்லா விஷயத்துமே நாங்களும் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் இப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு சரி பண்ணிட்டு வரோம். நியூ கமர்ஸ்க்கு சொல்லித்தரத்துக்கு இதெல்லாம் ஆள் இருக்காங்கன்னு தெரியல. இப்போ நாங்கள் பண்ண தப்புன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா நிறைய வீடியோஸ் இருக்குது, எப்படி வந்துட்டு தம்ப்நெயில் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. எதை பண்ணக்கூடாதுன்னு அவ்வளோவா யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ எதை பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சிட்டிங்கனாலே எதை பண்ணணுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக வரும். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த மிஸ்டேக்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மிஸ்டேக் எதுவுமே பண்ணாதீங்க. இதை பண்ணாமல் நல்லபடியாக பண்ணுங்கள். நம்ம சேனல் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நாமளும் அதை நோக்கி போயிட்டுருக்கோம். நீங்களும் வாங்க, தொடர்ந்து நம்ம வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போகணும். சொல்ல முடிஞ்ச வரைக்கும் எதுவும் சொன்னல நம்ம கருத்து நம்ம சொல்லணும். நம்ம மக்கள் நம்ம நம்பி இவ்வளவு பேர் கொஸ்டின் எல்லாம் கேக்குறாங்க. இப்போ இல்ல முடிஞ்சது நம்ம ஒரிஜினல் கண்டென்ட் தான் என்னைக்குமே கரெக்டா இருக்கும். அது எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அஃபெக்ட் ஆகி அதேதான் இதா இருக்கு கமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அவங்கள எல்லாம் பார்க்கும்போது நம்மள மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, நமக்கு புரியுது. ஏன்னா எல்லாத்துக்குள்ள ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குது, எல்லாருக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்குது. ஸோ அதை நம்ம பண்ணணும். எல்லாருக்குள்ள ஒரு தேவை இருக்குது. மெயினாக ஒரு தேவைக்காக நம்ம இது ஒரு இன்கம் ஜென்ரேட்டருக்காக நம்ம யூஸ் பண்ணும்போது சரியான வகையில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த ஷார்ட்கட் மெத்தடும் நமக்கு வேண்டவே வேண்டாம். நமக்கு தெரிஞ்சது ஸ்லோ ப்ராசஸாக இருந்தாலும் ஷார்ட்கட் கூட இல்லை, தெரியாம சரி இது எல்லாம் தெரியாம செஞ்சாலும் மன்னிப்பு கிடையாது. யூடியூப்ல தூக்கிடுவாங்க, எல்லாரும் போடுறாங்களே, நாமளும் எடுத்து போட்டா என்னன்ட்டு போட்டு அது அந்த மாதிரி. சரி, நாங்கள் தெரியாம பண்ணோம், எங்க சேனல் டெலிட் ஆயிடுச்சு. நீங்க அதை பண்ணாதீங்க. ஆமா, முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் நம்மளுக்கு என்ன தெரியுதோ அது மட்டும், வேற எந்த மியூசிக் எது மேல கை வைக்காம இருந்தாவே போதும். ஸோ நாளைக்கு இன்னும் யூடியூப்ல நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, இன்னும் நிறைய பண்ண வேண்டிய பண்ணக்கூடாத விஷயங்கள்லாம் இருக்கு. அதை வந்துட்டு நாளைக்கு நாங்கள் வீடியோவில் அப்லோட் பண்றோம். தொடர்ந்து கனெக்டடாக சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.